எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி 7th சோசியல் சயின்ஸில் வினாவிடை பார்க்கலாம். வரலாற்று பகுதியில் உள்ள தக்கான அரசுகள் அந்த பாடத்திலேருந்து நம்ம வினாவிடை பார்க்கலாம். விருபாக்சர் ஆலயமானது எந்த கோயிலைப் போல கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா கைலாசநாதர் கோயிலைப் போல கட்டப்பட்டுள்ளது. விருபாக்சர் ஆலயமானது எந்த கோயிலைப் போல கட்டப்பட்டுள்ளது? கைலாசநாதர் கோயிலைப் போல கட்டப்பட்டுள்ளது. அடுத்து, ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி யாருடைய காலத்தில் உயர்நிலை அடைந்ததுன்னா துருவன் காலத்தில் உயர்நிலை அடைந்தது. ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி யாருடைய காலத்தில் உயர்நிலை அடைந்தது? துருவன் காலத்தில் உயர்நிலை அடைந்தது. அடுத்து, ஹொய்சால மன்னர் விஷ்ணுவர்த்தனர் தலைநகரை சோசேவிர் இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு மாற்றினார்னா துவாரசமுத்திரம் என்ற இடத்திற்கு மாற்றினார். ஹொய்சால மன்னர் விஷ்ணுவர்த்தனர் தலைநகரை சோசவீர் இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு மாற்றினார்? துவாரசமுத்திரம் என்ற இடத்திற்கு மாற்றினார். அடுத்து, மிகச்சிறந்த யாதவ மன்னரின் பெயர் என்னன்னா சிங்கானா. மிகச்சிறந்த யாதவ மன்னரின் பெயர் சிங்கானா. அடுத்து, காகதியர் எந்த மன்னரின் இறப்பிற்கு பிறகு காகதிய மரபு முடிவடைந்தது அப்படின்னா வினயகத்தேவன் அரசன் மன்னரின் இறப்பிற்கு பிறகு காகதிய மரபு முடிவடைந்தது. காகதியர் எந்த மன்னரின் இறப்பிற்கு பிறகு காகதிய மரபு முடிவடைந்தது அப்படின்னா வினயகத்தேவன் என்ற மன்னரின் இறப்பிற்கு பிறகு மரபு முடிவடைந்தது. அடுத்து, 3ஆம் பல்லாள மரபின் பிற்கால சிறந்த மன்னரின் பெயர் என்ன? ஹொய்சாலா. 3ஆம் பல்லாள மரபின் பிற்கால சிறந்த மன்னரின் பெயர் ஹொய்சாலா. அடுத்து, முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கட்டிய கோயில் கைலாசநாதர் கோயில். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கட்டிய கோயில் எது அப்படின்னா கைலாசநாதர் கோயில். அடுத்து, ராஷ்டிரகூடர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா வட இந்தியாவில் இருந்த ரத்தோர்களின் வழி வந்தவர்கள் அவர். ராஷ்டிரகூடர்கள் என்பவர்கள் வட இந்தியாவில் இருந்த ரத்தோர்களின் வழி வந்தவர்கள் அவர். அடுத்து, குலோத்துங்க சோழன் சாளுக்கிய அரசனை எந்த அரசுடன் இணைத்தார்னா சோழ அரசுடன் இணைத்தார். குலோத்துங்க சோழன் சாளுக்கிய அரசனை எந்த அரசுடன் இணைத்தார்? சோழ அரசுடன் இணைத்தார். அடுத்து, முற்கால மேலை சாளுக்கியர்களில் மிகச்சிறந்த அரசர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. முற்கால மேலை சாளுக்கியர்களில் மிக சிறந்த அரசர் 2ஆம் புலிகேசி. அடுத்து, சாளுக்கிய அரசர்களில் மிகச்சிறந்தவர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. சாளுக்கிய அரசர்களில் மிகச்சிறந்தவர் 2ஆம் புலிகேசி. அடுத்து, பிற்கால மேலை சாளுக்கிய மரபை தொடங்கி வைத்தவர் யார்? 2ஆம் தைலப்பா. பிற்கால மேலை சாளுக்கிய மரபை தொடங்கி வைத்தவர் 2ஆம் தைலப்பா. அடுத்து, கீழை சாளுக்கிய அரசை மரபை தொடங்கி வைத்தவர் யாருன்னா விஷ்ணுவர்த்தனர். கீழை சாளுக்கிய அரசு மரபை தொடங்கி வைத்தவர் விஷ்ணுவர்த்தனன். அடுத்து, கல்யாணியை ஆண்ட சாளுக்கிய மன்னர்களின் இறுதி அரசர் யாருன்னா 4ஆம் சோமேஸ்வரன். கல்யாணியை ஆண்ட சாளுக்கிய மன்னர்களின் இறுதி அரசர் யாருன்னா 4ஆம் சோமேஸ்வரன். அடுத்து, 2ஆம் புலிகேசியின் அவைப்புலவரின் பெயர் என்னன்னா ரவிகீர்த்தி. 2ஆம் புலிகேசியின் அவைப்புலவரின் பெயர் ரவிகீர்த்தி. எல்லோராவின் கைலாசநாதர் குடைவரை கோயிலை கட்டியவர் யார்? எல்லோராவின் கைலாசநாதர் குடைவரை கோயிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். எல்லோராவின் கைலாசநாதர் குடைவரை கோயிலை கட்டியவர் யாருன்னா முதலாம் கிருஷ்ணர். அடுத்து, ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்தவர் தந்தி துர்க்கர். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி அரசு தேர்வு எழுதுகிற எல்லாருக்குமே இந்த சோசியல் சயின்ஸுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். குரூப் 2, 2A எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாளைக்கும் நம்ம சோசியல் சயின்ஸில் உள்ள வினாவிடை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். தமிழ் பகுதியும் தொடர்ச்சியாக நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் முழுமையாக வரணும். நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி.